பாருங்க, எல்லாம் இருந்தவன் எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. நாங்கள் அதே ஆவடியில் மூட்டை சுமந்து வண்டி எடுத்து சாப்பிட வழி இல்லாமல் என்னென்னமோ கஷ்டப்பட்டு எங்கள் கஷ்டத்தை எங்கள் அப்பா கண்ணால் பார்த்தாரு, செத்தே போயிட்டாரு. என் பிள்ளைங்க என் கண்ணு முன்னால் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் வந்து விட்டுட்டனே, செத்தே போயிட்டார். அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பைசா இல்லை. எங்கள் நிலைமை நான் சொல்லுவேன். ஆனால் எங்கள் அப்பா பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க. ஒரு சொந்தம் வரல. பக்கத்து தெருவில் இருந்த இந்துக்கள் வந்து 4 தென்னை ஓலையை எடுத்துகிட்டு வந்து கட்டி இந்துக்கள் கல்லையில் கொண்டு வச்சாங்க. எங்கள் வாழ்க்கை அப்படி தான் ஆரம்பிச்சு. கடைசியாக நான் அப்படி இப்படி போய் என்னுடைய 21 வயதுக்குள்ள பயங்கர செயின் ஸ்மோக்கர், பயங்கர துன்மார்க்கனாக மாறி என் சமாதானத்தை நான் இழந்தேன். கடைசியில் பாம்பேல ஒரு பக்கா திருடனாக வாழ்க்கையை மாற்றி என்னுடைய சமாதானத்தை இழந்து இனி வாழ முடியாது என்ற நிலைக்கு நான் வந்தேன். கடைசியாக எங்க அம்மா சென்னையில் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு ட்ரெயினில் விழுந்து சாவதற்காக இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அம்மாவை பார்க்குறக்கு. எனக்கு அன்றைக்கு கடைசி நாள், என் வாழ்க்கையில் கடைசி நாள். 7:15 மணி கொச்சின் மெயில் போகுது. நான் மணியை பார்த்தேன், எங்கள் அம்மாவை பார்த்தேன். மணியை பார்த்தேன், என் தங்கச்சியை பார்த்தேன். இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. என் தங்கச்சியை தான் கடைசி பார்க்குறேன், எங்கள் அம்மாவை கடைசியாக பார்க்குறேன். எப்படியோ என்னோட கண்ணீரெல்லாம் அடக்கிக்கிட்டு நான் என் சூழ்நிலையை பார்த்தேன். மணியை பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஐயா வந்தார். அவர் பேர் கோவிந்தசாமின்னு எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு. எங்கள் அண்ணனும் கோவிந்தசாமி பேசுகிறாங்க. 2 பேரும் வெளியே கிளம்பிட்டாங்க. அப்போது எங்கள் அப்பா அந்த ஐயா கேட்டார், தம்பி நீங்கள் பாம்பேலேருந்து வந்தீங்களான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. நாங்கள் மீட்டிங் போகிறோம், வரீங்களான்னு கேட்டார். மீட்டிங்கா? என்ன மீட்டிங் போகிறீங்க கேட்டார். கிறிஸ்டியன் மீட்டிங் போகிறேன்னாரு. கிறிஸ்டியன் மீட்டிங்கா? யோ, உன் பேர் கோவிந்தசாமி, என் பேர் தாமஸ் ராஜ். நான் உன்னை கூப்பிடணும், நீ என்ன கூப்பிட? இது பெரிய கொடுமை. அவர் உடனே சொன்னாரு, தம்பி டாக்டர் வீட்டில் புள்ள பிறந்ததுனால அவன் டாக்டர் ஆக முடியாது. என்ஜினியர் வீட்டில் புள்ள பிறந்தா என்ஜினியர் ஆக முடியாது. அப்படின்னா அவன் டாக்டருக்கு படிக்கணும். எங்க அப்பா டாக்டர், நீங்க டாக்டர் ஆக முடியுமா? முடியாது. அப்ப நான் சொன்னேன், அப்ப என்ன கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்றீங்களான்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லலை. நீ வந்து கிறிஸ்தவன்னு சொல்றல்ல, உனக்கு இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்? என் பேர் கோவிந்தசாமி, எனக்கும் இயேசுவுக்கு என்ன சம்பந்தம் நான் சொல்லுவேன். உனக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்னு